வணக்கம். தமிழ்நாட்டுல அடுத்த 7 நாளைக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா? ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. வாங்க, இந்த வாரத்துக்கான முழு வானிலை முன்னறிவிப்ப இப்ப பாத்துரலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். வானிலை ஆய்வு மையம் ஒரு நேரடி வார்னிங் கொடுத்திருக்காங்க. மக்களே உஷாரா இருங்கன்னு. இது ஏதோ சாதாரண அறிவிப்புன்னு நினைச்சிடாதீங்க. அப்படி என்ன எச்சரிக்கைன்னு கேக்குறீங்களா? தமிழ்நாடு முழுக்க மறுபடியும் கனமழை கொத்தி தீக்க போதுங்க. ஆமா, இதுதான் இந்த வாரம் நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். சரி, திடீர்னு இப்படி மழை வரப்போகுதுன்னா இதுக்கு என்ன காரணம்? வாங்க முதல்ல அது தெரிஞ்சுக்கலாம். வானிலை அறிக்கையில நீங்க அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க, காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு. அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம வளிமண்டலத்துல காத்தோட அழுத்தம் குறையும் போது அங்க மேகங்கள் உருவாகி மழை வர்றதுக்கு ஒரு நல்ல சூழல் உருவாகும். அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த மழைக்கு காரணம் என்னன்னா, ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெலங்கானாவிலிருந்து நம்ம மன்னார் வளைகுடா வரைக்கும் இந்த நீளமா பரவி இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டுக்கு மழையா கொண்டு வரப்போற சிஸ்டம். ஓகே, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழ்நாட்டுல அடுத்த 7 நாளைக்கு வானிலை எப்படி இருக்க போகுது? வாங்க, ஒவ்வொரு நாளா என்ன நடக்கும்னு விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் இந்த வாரத்துக்கான ஒரு ஓவர்வியூ. இன்னைக்கு கனமழை எச்சரிக்கையோட ஆரம்பிக்குது. அப்புறம் வார நடுவுல இடியோட மழை, வார இறுதியில லேசான மழைன்னு இந்த வாரம் முழுக்க மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி 3 மாவட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. விருதுநகர், தேனி, அப்புறம் ராமநாதபுரம். இங்க கனமழையோட பலத்த காத்தும் வீசும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது வெறும் மழை இல்லைங்க, காத்தும் பயங்கரமா இருக்கும். இந்த நம்பரை பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகம். யோசிச்சு பாருங்க, இந்த வேகத்துல காத்து வீசுன்னு சொல்லியிருக்காங்க. நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. சரி, நாளைக்கு அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல லேசான மழை பெய்யலாம். ஆனா அதே சமயம் சில இடங்கள்ல வானிலை ட்ரையாவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதனால நாளைக்கு வெதர் இடத்துக்கு இடம் மாறும். இப்போ வாரத்தோட மிடிலுக்கு வருவோம். ஏப்ரல் 8, 9 தேதிகள்ல லேசான மழை கண்டினியூ ஆகும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏப்ரல் 9ஆம் தேதி இடியோட மழை பெய்யும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வார கடைசியில, அதாவது ஏப்ரல் 11, 12 தேதிகள்ல மழையோட தீவிரம் கொஞ்சம் குறையுது. எங்கெல்லாம் மழை இருக்குன்னு பார்த்தா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அப்புறம் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சரி, மழைய பத்தி டீட்டெயிலா பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி, அதாவது வெப்பநிலையும் ஈரப்பதமும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக போகுது. எவ்வளோன்னு கேக்குறீங்களா? கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகலாம். வெப்பநிலை அதிகமாகறதோட ஈரப்பதமும் சேர்ந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ வர்றதுதான் இந்த அசௌகரியம். ஆமாங்க, உடம்புக்கு ரொம்ப கஷ்டமா புழுக்கமா இருக்கும். நாம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். இது வெறும் வேர்வை இல்ல, ஒரு மாதிரி சோர்வா டயர்டா ஆக்கிடும். இந்த அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்குக்கு 2 காரணம்தான். ஒன்னு ஹை டெம்பரேச்சர், இன்னொன்னு ஹை ஹியூமிடிட்டி. இந்த ரெண்டும் சேரும்போது வெயிலோட தாக்கம் நமக்கு நார்மலா இருக்கிறத விட ரொம்ப ஜாஸ்தியா தெரியும். சரி, இப்ப நம்ம சென்னைக்கும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் என்ன ஸ்பெஷல் ஃபோர்காஸ்ட்னு பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் பாத்தீங்கன்னா ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். சிட்டியோட சில பகுதிகளில் இடியோட லேசானதுல இருந்து மிதமான மழை பெய்ய சான்ஸ் இருக்கு. சென்னையில டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னா, மேக்ஸிமம் 34ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். மினிமம் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் பக்கத்துல இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் சட்டுன்னு புரியுற மாதிரி ஒரே இடத்துல சுருக்கமா பாத்திரலாம் வாங்க. இந்த டேபிள்ல பாருங்க, முழு வாரத்துக்கான மொத்த கதையும் இதுல இருக்கு. இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல கனமழை, பலத்த காத்து. வார நடுவுல பரவலா லேசான மழை. வார கடைசியில வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் டெல்டா பகுதிகளில் மழை. இதுதான் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். சரி, இவ்ளோ டீடைல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்மள நாமே கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். இந்த வானிலை மாற்றங்களுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க? யோசிங்க, பாதுகாப்பா இருங்க.